அனைவருக்கும் அன்பான வணக்கம். நான் உங்கள் தமிழ். இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிற எளிமையான பொருட்களை வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப ஸ்வீட்டான ரெசிபியான கேசரி தான் செய்ய போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உலர் திராட்சையை நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். 5 எண்ணிக்கையில் முந்திரி எடுத்திருக்கேன். முந்திரியை நல்லா குட்டி குட்டி பீசஸாக நம்ம கட் பண்ணி அதையும் இது மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் கப்பில் 1 கப் அளவுக்கு நான் வெள்ளை ரவை எடுத்து அதையுமே நான் தனியாக பொன்னிறமாக வறுத்து எடுத்திருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு இந்த கப்பில் தான் எடுத்திருக்கேன். 1 கப் அளவுக்கு எடுக்கிறதுனால நம்ம ஒரு 3.5 கப் அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லாவே கொதி வந்துடுச்சு. இப்போ 4 எண்ணிக்கையில் ஏலக்காய் அதை நம்ம தட்டி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிக்காதுன்னா வேண்டாம். 1 கப்பு வெள்ளை ரவைக்கு 1 கப் அளவுக்கு நம்ம சர்க்கரை எடுத்துக்கிட்டாலே போதுமானது. பாருங்க, சர்க்கரை நல்லாவே கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம வறுத்து எடுத்து வச்சிருக்கிற வெள்ளை ரவையை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். பாருங்க, இப்போ நம்ம வறுத்து எடுத்து வச்சிருக்கிற முந்திரி திராட்சையை இதில் ஆட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட வேற ஏதாவது ட்ரை ஃப்ரூட்ஸ் இருந்தாலும் நாம் அதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சியில் கொஞ்சமாக மறுபடியும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நெய் அதிகமாக பிடிக்காது அப்படின்னா லைட்டாக ஆயில் கூட சேர்த்துக்கலாம். இருந்தாலும் நெய் ஆட் பண்ணோன்னா டேஸ்ட் நல்லாவே இருக்கும். பாருங்கள், தண்ணி எல்லாமே வத்திடுச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு தேவையான கன்சிஸ்டன்சிக்கு கேசரி கிடச்சிருச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு ரொம்ப டேஸ்டியான கேசரி ரெடி ஆகிடுச்சு. நாம் ஒரு பவுலில் சர்வ் பண்ணி குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே எளிமையாக சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் இது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் டு வாட்சிங்.